வணக்கம். மொபைல் லைனில் மலர்ந்த ஆதிசசி காதல். அன்று இரவு மணி 10:30. வீட்டில் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். மின்விளக்கு அணைந்தது. ஃபேனின் சத்தம் மட்டும். அமைதியான அந்த இரவில் சசி மெதுவாக போர்வைக்குள் மொபைலை எடுத்தாள். திரையில் ஒரு பெயர் மட்டும் பிரகாசித்து கொண்டிருந்தது. அதுதான் ஆதியின் பெயர். அவள் அழைத்தாள். ரிங் போகுது. 2 ரிங் போகுது. அந்த பக்கம் ஆதி வீட்டின் மாடியில் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தான். மெல்ல சிரித்தபடி அழைப்பை எடுத்தான். ஆதி, ஹலோ, இன்னும் தூங்கலையா? சசி, உன்னோட பேசாம எப்படி தூங்க முடியும்? இருவரும் சில நொடிகள் அமைதி. ஆனால் அந்த அமைதியிலே 1000 வார்த்தைகள் இருந்தது. இதெல்லாம் 80s காதலில் தான் நடக்கும். இது இன்றைய தலைமுறைக்கு பெரிய வார்த்தைகள் இல்லை. சாப்பிட்டியா? சோர்வா இருக்கியா? கவனமா இரு. இந்த சிறிய அக்கறைகள் தான் அவர்களின் காதல். தொலைபேசி தருணங்கள். சிக்னல் கொஞ்சம் குறைவு. ஆதி, என் குரல் கேக்குதா? சசி சிரித்துக்கொண்டே, கேக்குதுடா, உன் குரல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சத்தம். ஆதியின் இதயம் வேகமாக துடித்தது. நான் உன்னை முதல் நாள் பள்ளி வாசலில் பார்த்தேனே, நீதான் என் வாழ்க்கைன்னு அப்பவே தோணுச்சு. சசியின் முகம் சிவந்தது. இரவின் அமைதி. நிலவொளி, குளிர்ந்த காற்று, மொபைல் ஒலி, மெதுவான குரல். பேசி பேசி நேரம் போனதே தெரியவில்லை. மணி 2:15 ஆகிவிட்டது. சசி, ஃபோன் வைக்க மனசே இல்லை. ஆதி, வைக்காத, நான் இருக்கேன்ல. கடைசி வார்த்தைகள். ஃபோனை வைக்க முன், ஆதி, ஒரு நாள் நான் உன் கூட பேசலன்னா என் நாள் முழுசா இல்லாத மாதிரி இருக்கு. சசி, நான் உன் வாழ்க்கையில் இருந்தபோது எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஃபோன் கட்டானது. ஆனால் காதல் முடியவில்லை. உண்மையான காதல் பெரிய வார்த்தைகளில் இல்லை, சிறிய அக்கறைகளில் தான் இருக்கிறது. நன்றி.